எல்லாம் ரெடியா? சார் இது ஓகேங்க வச்சுட்டு ஸ்குவாட்டிங் பொசிஷனுக்கு வந்துருங்க. சார். சால்ட் எவ்வளவு போடுறதுங்க சார்? என்னங்கம்மா? சால்ட் சால்ட் எவ்வளவு போடுறது இப்பதான் கேக்குறீங்களா? சார் இந்து பூ எடுத்துட்டு வந்தேன் சார். இந்துப்பு சரி, போட்டு கலக்குங்க. போட்டு கலக்கி ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. கம் டு த ஸ்குவாட்டிங் பொசிஷன். ஸோ வாமன தௌட்டிக்கு குஞ்சல் கிரியான்னு பேரு. உங்களுடைய சொம்புல நீங்க தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு தண்ணி ஊத்துறமா ரொம்ப சூடா. குடிக்கும் போது காஃபி குடிக்கிறோம்ல, டீ குடிக்கிறோம்ல, டீ காஃபி எல்லாம் குடிப்போம்ல, அப்படி சிப் பண்ணி குடிச்சீங்கன்னா ஆன்லைன்லயே கொட்டு விழும். அதனால அதை தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, நல்ல பயங்கரமா தாகத்துல இருக்கும் போது தண்ணி எப்படி குடிப்போம்? பயங்கரமான தாகம் எடுக்குது, அப்ப தண்ணி எப்படி குடிப்போம்? அந்த மாதிரி கடகடன்னு குடிக்கணும். சார் வீடியோ பின் பண்ணிக்கணும் சார். ரெண்டு வீடியோ வீடியோ பின் பண்ணவா? சார் ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல தான் குடிக்கணுமா, ஸ்டாண்டிங்ல குடிக்கலாமா சார்? ஸ்டாண்டிங்லயும் குடிக்கலாம். ஓகே. சேஸ். தண்ணி உட்கார்ந்து குடிக்கிறதா? சேஸ் ஃபார் யுவர் குட் ஹெல்த். ப்ளீஸ் ட்ரிங்க் வெல். நமக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுமா? எல்லாருக்கும் நீயே ப்ரிப்பேர் பண்றப்ப யாரெல்லாம் உட்கார்ந்து வெளியே போகிறாங்களோ அவங்களுக்குலாம் தாண்டு பத்தல. இந்த சால்ட் கொஞ்சம் நார்மல் சால்ட். வாயில எல்லாம் வச்சு ஊதவெல்லாம் கூடாது. அப்படியே கடகடன்னு குடிங்க. ஒரு சொம்பு தண்ணி எடுத்து அதை அப்படியே கம்ப்ளீட்டா உள்ளார போயிட்டு தான் வெளியே நிறுத்தணும். டப்பா காலியா தான் எடுக்கணும். அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி நில்லுடா ரம்யாமா. ஆமா, குடிச்சு முடிச்சீங்கன்னா குடிச்சு முடிச்சுட்டு சொல்லுங்க. அப்புறம் எப்படி வாமிட் பண்ணு நான் சொல்றேன். ஒரு சொம்பு குடிச்சேங்க சார். 1 லிட்டர் குடிக்கணுங்களா, ஒரு சொம்பு குடிக்கணுங்களா சார்? 2 சொம்பு குடிங்க. வயிறு ஃபுல் ஆகட்டுமா? வயிறு குடிச்சிட்டே இருங்கம்மா. ஒரு 6 சொம்பு குடிங்கம்மா. எடுத்து ரப்புங்க வயிறு நிறையட்டும். 6 சொம்பு சார் குடிக்கவே வாமிட் வருது சார். அது வர மாதிரி ஃபீல் ஆகும், ஆனா வராது. நீங்க குடிங்க. சார் குடிச்சாச்சு சார். குடிச்சாச்சா? குடிச்சு முடிச்சுட்டு குடிச்சிட்டே இருக்கும் போதே ஃபுல்லா குடிச்சிட்டு வயிறு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க போய் வாமிட் பண்ணுங்க. இல்ல எனக்கு ஃபுல்லா குடிச்சிட்டேன், நானு அட்லீஸ்ட் நான் 1 லிட்டர் பக்கம் தண்ணி குடிச்சிட்டேன், 1 லிட்டர் 1.5 லிட்டர் குடிச்சிட்டேன் அப்படின்னீங்கன்னா, வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் வாமிட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க வாஷ்ரூம் போயிட்டு ஸ்குவாட்டிங் பொசிஷன்லயே இல்ல குனிஞ்சு பொசிஷன்ல நின்றுட்டு நீங்க இப்படி வயிற்றுக்கு கையை வச்சுட்டு ஒரு கையை உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு ஸ்டொமக் அடியில வச்சுக்கோங்க. நேவல் கீழே வச்சுட்டு இப்படி ஸ்குவாட்டிங்ல உட்காந்துக்கோங்க. நாக்கை வெளியே நீட்டி நம்மளுடைய ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய மிடில் ஃபிங்கரை கொண்டு போய் நாக்கு மேல வச்சு, நாக்கோட அடி தண்டு மேல வச்சு லைட்டா கீழே ஒரு ப்ரெஷ் பண்ணீங்கன்னா வாமிட் வந்துடும். அப்படி இல்லைன்னா
மேல இருக்கக்கூடிய பேலட்டை டச் பண்ணிக்கிறீங்க. பேலட்டை டச் பண்ணிட்டே அந்த விரல அப்படியே நகம் இருக்கக்கூடாது. நகம் இருந்தா உள்ளார கிழிச்சு விட்டுருவோம். பேலட்டை மேல டச் பண்ணிக்கிட்டே அப்படியே விரல பேலட் பக்கமா தள்ளிட்டே போனீங்கன்னா அந்த பேலட் எலும்பு முடிஞ்ச உடனே ஒரு சாஃப்டான ஏரியா வரும். அந்த சாஃப்டான ஏரியா உங்க விரல் போய் டச் ஆன உடனே வாமிட் வெளியே வந்துடும். ஸோ எக்கி எக்கி வரும். 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வரலன்னு வெயிட் பண்ண வேண்டாம். 3-4 டைம்ஸ் அதே போல நீங்க ப்ரெஷர் கொடுங்க, தானே வந்துடும். இப்போ ரம்யாமெல்லாம் வந்து ஏற்கனவே குடிச்சு குடிச்சு பழகினதுனால சும்மா தண்ணி குடிச்சாலே தானாவே வாமிட் வந்துடும். உங்களுக்கும் அப்படிதான். பழகுற வரைக்கும் கொஞ்ச நாள் வந்து தண்ணி குடிச்சாலும் வாமிட் சென்ஸ் உருவாகாது, ஜீரணம் பண்றது தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வயிறு நினைக்கும். ஆனா நீங்க வாமிட் பண்ண பண்ணதான் உங்களுக்கு அது பழக்கத்துக்கு வரும். ஸோ அதனால போயிட்டு தண்ணி நல்லா வயிறு நிறைய குடிச்சுக்கோங்க. ஒரு தடவை தண்ணி வாமிட் வந்துருச்சுங்கிறதுனால மட்டும் கொஞ்சமா துப்பிட்டு வந்துட வேண்டாம். ஸோ வயிறு ஃபுல்லா எம்டி ஆகுற வரைக்கும் நீங்க ட்ரை பண்ண வந்துகிட்டே இருக்கும். சார் எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரலைங்க சார். நல்ல கொஞ்சம் வாமிட் சென்சேஷன் தானே வருது. நீங்க தண்ணி குடிங்க, முதல்ல வயிறை ஃபில் பண்ணுங்க. வரலைங்க சார் வாமிட்டிங் சென்சேஷன். வாமிட் சென்சேஷன் வரலன்னா குடிச்சிட்டே இருங்க, எப்படி வராம போகுதுன்னு பாக்குறேன். 3 லிட்டரும் குடிச்சாலும் சரி குடிங்க. 3 லிட்டர் பத்தலாம் சொல்லுங்க. தண்ணி நான் மெரினா பீச்ல இருந்து அனுப்புறேன். சால்ட் வாட்டர் ரெடியா இருக்குதான் கடல்ல. டீச்சர் அம்மா கிரியா முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க பண்ணி முடிச்சுட்டு வர வரைக்கும். ரம்யமணி உட்காரணும். அனுபவத்தை பண்ணிடுவோம். இருடா வாமனத்தை அப்படி பண்ணிட்டு வந்துருக்கும். வாணிஸ்ரீ அம்மா வீட்டுல தான் வாமிட் வர சத்தம் கேக்குது. சார் எல்லாரும் மியூட் பண்ண சொல்லிட்டோம் சார். எப்படிங்க சார் சவுண்ட் கேட்கும்? ம் எல்லாரும் மியூட் பண்ண சொல்லிட்டோம், எப்படி சவுண்ட் கேட்கும் சார்? நான் யாரையும் மியூட் பண்ண சொல்லவே இல்லை, எல்லாம் அன்மியூட்ல தானே பண்ண சொல்லியிருக்கேன். ஓ, எல்லாரும் மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணா வாணிஸ்ரீ அம்மாவோட சவுண்ட் மட்டும் கேட்குமா? சார் 3 டைம் 4 டைம் வெளியில வந்துருச்சு, அவ்வளவுதானா? நல்ல குடிச்ச தண்ணி எல்லாமே வெளியில வரணும், வெயிட் பண்ணணுமா? எல்லா தண்ணியும் வர வரைக்கும் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு வாங்க. ஆனா அதுக்கப்புறம் வரல சார். வரலையா? சரி விட்டுருங்க. அது கடைசி இன்னொரு பிராக்டிஸ் இருக்குது, அப்ப பாத்துக்கலாம். ஓகே, வாமன தவட்டி முடிச்சிட்டீங்கன்னா எல்லாரும் ஒடியுங்க, ஸ்கிரீன் வந்துருங்க சீக்கிரமா. தண்ணி குடிச்சா ஒன்னும் என்னம்மா திரும்பி ப்ராப்ளம் நில்லுமா அந்த பக்கம், உள்ளார போயிடும். என்னாச்சுமா? சார் உப்பு தண்ணி நிறைய குடிச்சா உடம்புக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? சார் முடிச்சாச்சு சார். முடிச்சாச்சா? யாருமா அந்த கொஸ்டின் கேட்டது உப்பு தண்ணி அதிகமா குடிச்சா ப்ராப்ளம் இல்லையான்னு? நான் கிரிஜா சார். ஒரு நிமிஷம், கேட்டது யாருன்னு தெரியலையே. கிரிஜா சார். சார் பிச்சம்மாவா? சரிம்மா, என்ன ப்ராப்ளம் வரும்னு நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்கிறோம். குடிச்சிட்டீங்கல்ல? ரம்யானோட கேமரா மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா, கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும், இன்னும் கொஞ்சம் பேக்ல வரணும். இந்த கேமரா இன்னும் கொஞ்சம் டர்ன் பண்ணணும்.
நீ ஃப்ரீயா ப்ராக்டிஸ் பண்ண போகும்போது உங்க ஹெட் எல்லாம் மறைஞ்சிடுது. சார் ஓகேவாங்க சார். ரெண்டு டிவைஸ் ஓகேம்மா. ஜனநாயகத்தை பண்ணி ஸோ நெத்தி பாட்டு யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அந்த நெத்தி பாட்டுலாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ பார்த்துக்கோங்க, உங்க பொசிஷன்ல இருந்து நீங்க ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல நின்று ஸ்டாண்டிங் பொசிஷன்ல நல்லா கம்ப்ளீட்டா கையை வந்து முன்னாடி நின்று நேரா நின்று நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு ஃப்ரண்ட்ல ஃபார்வர்டு பண்ணி தலையை முன்னாடி கொண்டு வந்து நார்மலா உங்களோட மூக்கு பொசிஷன்ல அந்த நாசில் உள்ளார வச்சுட்டு மூக்கோட லாக் பண்ணிட்டு ஸ்லோவா தலையை டில்ட் பண்ணீங்கன்னா, அதை பண்றதுக்கு முன்னாடி வாய் திறந்துக்கணும். வாயில மூச்சு விட்டுட்டு வாயில தான் மூச்சு விடணும். ஸோ மூக்கில் வச்சு டர்ன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்ணி இந்த பக்கம் மூக்குல இருந்து அடுத்த பக்கத்துல வரும். ஒரு நிமிஷம், நான் பின் பண்ணது வந்து ஸோ கிளியரா பார்க்க முடியுதா? சார் ரம்யா மேம் ஸ்பாட்லைட் பண்ணுங்க சார். தெரியல. ரம்யம்மா ஸ்பாட்லைட்ல தான் இருக்கிறாங்க, தெரியுதா இல்லையா? ரம்யம்மா பின்ல தான் இருக்காங்க. தெரியுதா இல்லையாங்கம்மா? தெரியுது சார். ஸோ ஒரு டப்பா தண்ணி ஒரு பக்கம் காலியாச்சுன்னா அடுத்த பக்கம் பண்ணிடணும். சிங்கிள் நாஸ்டில்ல கபாலபதி பண்ணிருங்க. ஓகேவா? சார் மித்தவங்கள மியூட் போட சொல்லுங்க சார். மேம்து மட்டும் மியூட் இருந்தா போதும் சார். உங்களுக்கு தெரியல. பண்ணுங்கம்மா. இப்ப கிளியரா இருக்கா? அவங்க வீடியோ மட்டும் தானே தெரியும். ஓகே சார், தேங்க்யூ. நெட்டிக்கிரியாவுக்கு தனியா வாட்டர் கிடையாது. நீங்க வாமன தவட்டி பண்ண அதே வாட்டர் தான், அதே வார்ம்னஸ் இருக்கும், அதே சால்ட் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வாட்டர் கேண்டில் இந்த நெத்தி பாட்டு இருக்கும், இது மாதிரி இருக்கும். நிறைய நிறைய டிசைன் இருக்கும். ஆளுக்கு ஒரு டிசைன் வச்சிருப்பீங்க. நீங்க நிக்கிற பொசிஷன் வந்து உங்களுடைய ஸ்குவாட்டிங்ல உங்களோட நிறைய டிடிஎஸ் சவுண்ட்லாம் கேட்கும். டிடிஎஸ் சவுண்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பொசிஷன்ல கையை வச்சு நின்னுக்கிறோம். நின்றுட்டு தலையை ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு நார்மலா இந்த நெத்தி பாட்டை வந்து ஜஸ்ட் நீங்க உங்க நாஸ்ட்ரில்ல லாக் பண்ணணும். தண்ணியை ஃபில் பண்ணி, இது எம்டி சார், எம்டி பாட்டில் வச்சு நீங்க பண்ண மாதிரி நானும் எம்டி பாட்டில் வச்சுக்கிறேன் சார், பண்ண சார், இந்த பக்கம் தண்ணி வரல சார் அப்படி சொல்லக்கூடாது. ஸோ நான் உங்களுக்கு டெமோக்காக எம்டி பாட்டு வச்சிருக்கேன். நீங்க ஃபில் பண்ண பாட்டை எடுத்து ஃபில் பண்ணிட்டு ஸோ நார்மலா ஒரு நாஸ்ட்ரில் இருக்கிற பொசிஷன்ல சாதாரணமா அந்த நாஸ்ட்ரில் மட்டும் உள்ளார மூக்குல வச்சுட்டு லாக் பண்ணிட்டு வாய் திறந்துக்கணும். வாய் திறந்து வாயில தான் மூச்சு விடணும். 4 தடவை 5 தடவை மூச்சு விட்ட பிறகு ஓகே பிரீதிங் வந்து வாயில போயிட்டு இருக்கிற போது இப்ப என்னோட சவுண்டு மாறிடும். மூக்கு வந்து சவுண்டு தண்ணி வந்து நாஸ்ட்ரில் ஃபில் பண்ண உடனே இப்படி வச்சிருக்கிற தலையை அப்படியே இப்படி திருப்பினோம்னா அதுவே தண்ணி இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்துடும். ஸோ இந்த டப்பா காலியான பிறகு திரும்ப நீங்க நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டு டப்பா எடுத்துட்டு எந்த பக்கம் பாட்டு வச்சிருந்தோம் அந்த பக்கம் அடைச்சிக்கிட்டு எந்த பக்கம் தண்ணி வந்துச்சோ அந்த பக்கம் கபாலபதி. ஸோ நெத்தி பாட்டுல டப்பால தண்ணி தீர்ந்தாலும் மூக்குல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த வந்துட்டு இருக்கிற தண்ணி முழுசா காலியாகி நிக்கிற வரைக்கும், மூக்குல இருந்து ஒழுகுறத நிக்கிற வரைக்கும் தலையை நேரா தூக்க கூடாது.
அது கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணும். இல்லைன்னா இப்போ படிச்சு சைனடிஸ்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த கேவிட்டிலேருந்து ஃபுல்லாக தண்ணி வெளியே வந்த பிறகு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கபாலபதி பண்ணிட்டு அடுத்த பக்கம் லோட் பண்ணிட்டு ஸோ அடுத்த நாஸ்டில் கையை மாற்றிக்கிறோம். கையை மாற்றி பிடிச்சிட்டு ஸோ சாதாரண முன்னாடி ஃபேஸ் செட் வந்துடுறோம். வாய் திறந்து மூச்சு விடுறோம். மூக்கில் லாக் பண்ணுறோம். டர்ன் பண்ணுறோம். டர்ன் பண்ணும்போது மூக்கில் வரல, சைட்லேயே ஒழுகுது அப்படின்னா மூக்கு கரெக்டாக லாக் பண்ணலன்னு அர்த்தம். இந்த தலையை எப்போ எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறது உண்டு. நல்லா பாருங்க, தலையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுவீங்க. அப்படி பண்ணா வராது. இந்த தலை ஃப்ரண்ட்ல இருக்கணும். ஃப்ரண்ட்ல இருந்து சைடுல திரும்பணும். சார் ப்ளீஸ் உங்களை ஸ்பாட்லைட் பண்ணுங்க. ம் உங்களை ஸ்பாட்லைட் பண்ணுங்க சார். ம் பார்க்க முடியுதா? எஸ் சார். ஸோ தலை வந்து இப்படி ஃப்ரண்ட்ல வச்சுட்டு இப்படியே தான் திருப்பணும். தலை இப்படி வச்சுட்டு இப்படி திருப்பக்கூடாது. ஸோ உங்களோட நாசில் வந்து உங்களுடைய மூக்கு வந்து ஃப்ளாட்டாக வரணும். ஸோ ஃப்ளாட்டாக வந்து இப்படி திரும்பினா இப்படி போயிட்டு இப்படி கீழே வரும். நீங்கள் தலையை இப்படி வச்சு திருப்பினீங்கன்னா வராது. மூக்கு இப்படி ஏரியெல்லாம் இறங்காது தண்ணி. அதனால இப்படி வைங்க. இப்படி வச்சு இப்படி திருப்புங்க, தண்ணி வரும். அவ்வளோதான். ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு ஜால்நேத்தி. குயிக் 2 மினிட்ஸ்ல முடிச்சுட்டு ஓடி வரணும். பாதி பேருக்கு மேல சொத்து வெளியில் தான் இருக்கும் போல இருக்குது. నేను నిన్ననే వేసేసింది సార్. இந்த மாதிரி நாளைக்கு நான் பாதி பேர் சுத்தவழி, பாதி பேர் பண்ணவே இல்லை. தௌத்தி கிரியா இதெல்லாம் எவ்வளவு நாளுக்கு ஒரு டைம் செய்யலாங்க சார்? என்னங்கம்மா? தௌத்தி இதெல்லாம் எவ்வளவு நாளுக்கு ஒரு முறை சொல்லிடலாங்க சார்? தவுட்டி நீங்க என்னன்னைக்கெல்லாம் தூங்கி எந்திரிக்கிறீங்களோ அன்னைக்கெல்லாம் பண்ணணும். டெய்லி சொல்றீங்களா? ம். ஃபுட்டு தௌத்தி செஞ்சா ஃபுட்டு ரொம்ப சாஃப்டா எடுத்துக்கணும்னு சொல்றாங்க சார். ஸ்பைசியா சாப்பிடணும். ஆமா, டெய்லி கிரியா பண்ணணும். டெய்லி சாப்பிட்டா ஃபுட்டு சாப்பிடணும். டெய்லின்னு யோகா பிராக்டிஸ். கேரண்டி சங்கீதா அப்படித்தானே சொல்லுது. மிதாகாரா, மித்தாஹார, யுக்தாஹார, சாத்விக் ஃபுட்டு, அப்பத்தியா பத்தியா. எதுக்கு பத்தியா பத்தியா எல்லாம் படிக்கிறோம்? எக்ஸாம் எழுதுறதுக்கா? சார் ஒரு சின்ன கொஸ்டின் சார். ஆ சார் இப்போ நீங்க மேடம்லாம் அந்த ஒரு டியூப் மாதிரி அந்த வச்சிருந்தீங்கல்ல, ஸோ அது இல்ல, எப்படி நம்ம அதுக்கு பதிலா வேற ஏதாவது யூஸ் பண்ணலாமா? வீட்ல இருக்கிறது வெசல்ஸ். வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாதுடா. சரி, ஓகே. அப்ப அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும் வாங்கினதுக்கு சார். அப்புறம் பண்ண முடியும். சரிங்க சார், ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஜலநேதி எந்த டெக்ஸ்ட்ல இருக்குன்னு சொல்லுங்க. யாராவது எந்த டெக்ஸ்ட் புக்ல ஜலநேதி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. புரியல. ஜலநேதி இப்ப பண்ணோம்ல, இந்த பாட்டை வச்சு தண்ணி ஊத்துறோம்ல, ஜலநேதி. இதுக்கு பேர் ஜலநேதின்னு பேர். இது எந்த டெக்ஸ்ட் புக்ல சொல்லிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க, சொல்லி கொடுத்திருக்காங்க? ஜலநேத்தினா ஜலனா தண்ணி, நெத்தினா நெத்தி. கிரந்த சம்ஹிதா அதர் எந்தெந்த புக்ல இருக்குங்களா? கிரந்த சம்ஹிதா சூத்திர நிதி தான் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் யூஜிசி எழுத போறோம் அவங்கள ஆன்சர் பண்ணலாமே. யூனிட் 5ல பிராக்டிகல் வருது. என்ன சொல்றீங்களா? யூனிட் 5ல யூனிட் பிராக்டிகல் எந்த டெக்ஸ்ட்ல இருக்குன்னா யூனிட் 5 நம்ம டெக்ஸ்ட்ல
YCB சிலபஸ் மெட்டீரியல் இருக்கக்கூடிய சிலபஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் 5ல அந்த டெக்ஸ்ட்ல இருக்கு. எப்படி? Wow. இப்ப இன்னும் நம்ம ஸ்பெசிபிக்கா கொஸ்டின் கேட்கணும் போல சார். ஹதயோகா டெக்ஸ்ட்ல எந்த புக்ல இருக்கு அப்படின்னு. என் ஒற்ற நல்லவா அப்படின்னு. சொல்லுங்க ஆன்சர் வரல இன்னும். கிரண்ட சமித். யார் ஆன்சர் பண்ணது? கிரண்ட சமித் தானே நம்ம சீனியர். யாருங்க சார்? பாலபரமேஸ்வரியம்மா நினைக்கிறேன். இல்ல சுபாஷ். சுபாஷினியம்மா. சுபாஷினியம்மா. ஓகே, வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. சாரே சொல்லிட்டாரு, கிரந்த சம்ஹிதால சொல்லிருக்காங்க. சாரே ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. இப்ப கிரண்ட சம்ஹிதா புக்ல எனக்கு நீங்க எடுத்து காட்டணும், இல்லன்னா கொட்டு விடும் சார் சொல்றது. இல்ல HIP-ல இல்ல. எந்த புக்லயும் மென்ஷன் பண்ணல. ஜலநேதியே எந்த டெக்ஸ்ட் புக்லயும் கிடையாது. இப்ப மாடர்ன் பீரியட்ல தான் நம்ம வந்து ஜலநேதி பண்ணிட்டு இருக்கோம். ஹதயோகா டெக்ஸ்ட் எல்லாமே சூத்திர நேதி மட்டும்தான் சொல்லி கொடுக்குது. சரிங்களா? ஓகே. சரி, அப்புறம் வாமன தௌதி பண்ணோம்ல, தண்ணி குடிச்சு வாமிட் பண்ணோம்ல, வாமன தௌதி அதுக்கு பேரு இல்ல? அது எந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கு? கீரேந்திர சம்ஹிதா. எங்க இருக்குமா? கீரேந்திர சம்ஹிதா. கிரண்ட சம்ஹிதால இருக்குங்களா? சரி, அது எந்த டைப் ஆஃப் தௌதிக்கு கீழே வரும்? ஹிருத் தௌதி. ஹிருத் தௌதி. மேம் நீங்க வந்து கிரியா கிளாஸ்ன்னு சொன்னீங்க மேம், வைவா கிளாஸ்ன்னு சொல்லல மேம். கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லுங்க. ஓகே, சூத்திர நேதி பண்ணலாமா? இப்போ எல்லா டெக்ஸ்ட் புக்லயும் சூத்திர நேதி தானே இருக்கு. சூத்திர நேதி பண்ணலாமா? இந்த சூத்திர நேதி வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்லயும் ஒரு இன்ச்சஸ் அளவு சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு அளவு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? சூத்திர நேதி வந்து எந்த டெக்ஸ்ட் புக்ல என்ன ரேஷியோல சொல்லியிருக்காங்க, எந்த அளவுல சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா லெக்ஸ் அப்பார்ட் பண்ணிட்டு ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணிக்கணும். தலைய ஜலநீதிக்கு சைட்ல சாச்சோம்ல, இதுக்கு வந்து தலைய அப்வர்ட்ஸ் மேல் நோக்கி தலையை தூக்கிட்டு இந்த டியூப் இருக்கு பாத்தீங்களா, டியூபை வந்து ஸ்லோவா இன்ச் பை இன்ச்சா நாஸ்ட்ரில் வழியா உள்ள விட போறோம். வாய் வழியா அதை வெளியே எடுக்கணும். சரிங்களா? பாருங்க, மவுத் ஓபன் பண்ணிக்கணும். மவுத் ஓபன் பண்ணிட்டு நாஸ்ட்ரில் வழியா இன்சர்ட் பண்றோம். வீடியோ தெரியுதுங்களா எல்லாருக்கும்? எஸ் மேம். எடுக்கும்போது மேல இருக்கிற கையை விட்டுட்டு மூக்கு வழியா டியூப் உள்ளார போய் வாய் வழியே வெளியே வந்துடும். ஸோ மேல இருந்து ரிவர்ஸ்ல இருக்கக்கூடாது. டியூப் வந்து மூக்கு வழியே உள்ளார விட்டு வாய் வழியே வெளியே இழுத்துப்போம். வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் அதே சால்ட் வாட்டர்ல க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் ஆப்போசிட் நாஸ்ட்ரில்ல உள்ளார விடும்போது கொஞ்சம் கொஞ்சமா உள்ளார வச்சிங்கன்னா முதல்ல மூக்கோட என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துல கொஞ்சம் ஹிட் ஆகும். அதை கொஞ்சம் டில்ட் பண்ணி அல்லது கொஞ்சமா அப்படி உருட்டி அப்படி உள்ளார தள்ளினீங்கன்னா உள்ளார போயிடும். உள்ளார ஒன்ஸ் உள்ளார போயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா கையில தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா தொண்டையில வந்து ஹிட் ஆகும். தொண்டையில ஹிட் ஆகும் போது உங்களுடைய கை விரல் வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரும் உள்ளார விட்டீங்கன்னா போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். இல்லைன்னா காரோட ஜிப்ல பின்னாடி இருக்கான்னு பாரு. ஸோ உள்ளார தள்ளி உள்ளார போனதுக்கு அப்புறம் உள்ளார கை விரல் விட்டு நீங்க அந்த டியூபை வந்து கைக்கு கையில பரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டியூப் உள்ளார தள்ளுங்க. டியூப் உள்ளார போய் டச் பண்ண உடனே வெளியே எடுத்து வந்துடுங்க.
ஸோ நிறைய தும்மல் வரும், சென்சேஷன் நிறைய இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவ் ஒர்க் அப் பண்ணும். ஆனா அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய இந்த ரைனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அலர்ஜின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே வந்து ரிமூவ் ஆரம்பிச்சிடும். இந்த டியூப் எல்லாம் உள்ளார போயிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த பாடி வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி எல்லாம் குறைச்சிக்கும். எப்படி கிரியா ஒர்க் பண்ணுது, எப்படி அலர்ஜி ரைனைட்டிஸ் சரி பண்ணுது அப்படின்னா, ஸோ சும்மா டஸ்ட்டுக்கெல்லாம் போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிற இம்யூனிட்டி இவ்வளோ பெரிய டியூபே வந்துட்டு போயிடுச்சு, அதுவே எனக்கு பாதிப்பு இல்லை, ஸோ இந்த டஸ்ட் எல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத இடத்துல ஒர்க் பண்ணாது. சார் அலர்ஜி இருக்கிறவங்க தினமும் பண்ணணுமாங்க சார்? தினமும் பண்ணும் கிடையாது, வீக்லி ஒன்ஸ் பண்ணா போதும். ஓகே சார். தினமும் பண்ண மூக்கெல்லாம் எரிச்சல் வந்துடும். சூத்திரநேதி பண்ணதுக்கு அப்புறமா இங்க த்ரோட்ல லைட்டா ஒரு இச்சிங் இருக்கும், லைட்டா பெயின் வரும். அப்போ வந்து நீங்க சால்ட் வாட்டர் வச்சு கார்கிள் பண்ணிட்டு போயிடும். சரிங்களா? ஐயா உள்ள விடும்போது தும்புறமே ஐயா. தும்மல் வரட்டும், இருமல் வரட்டும், எல்லாமே வரும். அது பாட்டுக்கு அது வந்துட்டே இருக்கு, நீங்க பாட்டுக்கு உள்ளார விட்டுக்கிட்டே இருங்க. தும்பி முடிச்சுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. தும்மல் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இப்படி கன்டினியூ பண்ணுங்க. இருமல் வந்தா இருமி முடிச்சுட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. டியூபை விட்டு உள்ளார விட்டு வெளியே எடுத்து ஒரு 10 தடவை மேலே கீழே அது சிரப் பண்ணி மேலேயும் கீழேயும் இழுத்து அதுக்கப்புறம் மெதுவாக அந்த டியூபை வெளியே எடுங்க. சூத்திரநேதி பண்ணிட்டு ஜலநேதி பண்ணும்போது தான் பண்ணுங்க. பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா ப்ராப்பரா கபாலபதி பண்ணி ட்ரை அவுட் பண்ணிடணும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆசனாஸ் பண்ணி கபாலபதி பண்ணணும். சசாங்காசனால கபாலபதி, ஃபார்வர்ட் பெண்ட், பேக்வர்ட் பெண்ட், லேட்டரல், அப்படி எல்லா பொசிஷன்லயும் கபாலபதி பண்ணீங்கன்னா உள்ள இருக்க வாட்டர் எல்லாம் ட்ரை அவுட் ஆகும். சரிங்களா? சார் யாரும் பண்றாங்களா? அடுத்த ப்ராக்டிஸ் பண்ணணும். அவ்வளவுதான், அடுத்து ப்ராக்டிஸ் போலாம். எல்லாரும் பண்ணிட்டாங்க மேம். அது எப்படி சொன்னீங்க? சஷாங்காசன்லயும் கபாலபதி பண்ணணும். ஆமா, முன்னாடி படுத்துட்டு வஜ்ராசனம் உட்காந்து முன்னாடி படுத்துப்பீங்கல்ல, ஆமாங்க. சஷாங்காசன்ல எக்ஸசைஸ் பண்ணணுங்களா? அதுல போய் கபாலபதி பண்ணுங்க. ஓகே. நீங்க கூட படுக்கும்போதே வாட்டர் வந்து வந்துருமா எல்லா வாட்டரும்? ஓகே ஓகே. அடுத்த பிராக்டிஸ் போலாம். தண்ட தவுட்டி. ஸோ இப்போ நீங்கள் வந்து வாமன தவுட்டி குடிச்ச மாதிரியே தான், வயிறு ஃபுல்லாக குடிக்கணும் இல்லை, ஆனால் தண்ணி நீங்கள் வந்து 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு டியூபை வாஷ் பண்ணிட்டு, ஸோ தண்ட தவுட்டி டியூபை வந்து நீங்கள் தண்டன டியூபு, அந்த டியூபை வந்து கத்தீட்ரல் டியூப் தான், த்ரோட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வாமிட் சென்சேஷன் இருக்கும். நிதானமாக அந்த வாமிட் சென்சேஷனை மேனேஜ் பண்ணிட்டு அக்செப்டன்ஸ் வந்த உடனே டியூப் உள்ளார தள்ளி தொண்டையை டியூப் போய் தொடும் போது எச்சி முழுங்குற மாதிரி ஒரு முழுங்குறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா டியூப் ஆட்டோமேட்டிக்காக உணவுக்குள்ளாய் ஓப்பன் ஆகி ஈசோஃபேகஸ்குள்ள டியூப் என்டர் ஆகிடும். முழுங்கலைன்னா இடிக்கிற மாதிரி இருக்கும், முழுங்குனீங்கன்னா டியூப் உள்ளார போயிடும். உள்ளார போனதுக்கப்புறம் டியூப்பை நல்லா உள்ளார தள்ளிட்டு உங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னா அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு மூச்சு பிரீத் அவுட் பண்ணிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து காம் டவுன் ஆகும். அப்படி சிம்பத்தட்டிக் காம் டவுன் ஆன உடனே டியூப் உள்ளார தள்ளிட்டு அப்படியே வாய் மூடிட்டே இருந்தீங்கன்னா அந்த டியூப் வழியா தண்ணி உள்ளார வர ஆரம்பிச்சிடும். வயிற்றுல தண்ணி குடிச்சு லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டியூப்பை வந்து உள்ளார விட்டீங்கன்னா டியூப்ல உள்ளார வந்துடும். உள்ளாரக்கூடிய கார்டியா ஸ்பின்டர் ஓப்பன் ஆகி உள்ளாரக்கூடிய மியூக்கஸ் எல்லாம் புது மியூக்கஸ் செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, தண்ணி குடிச்சு ரெடியான உடனே தலையை கொஞ்சம் மேலே தூக்கிட்டு வாயை திறந்து அது வழியா நீங்க டியூபை வந்து வாய் வழியா உள்ளார நிறைய கொமட்டல் வாமிட்டிங் எல்லாமே வரும், அதை உள்ளார தள்ளிட்டு அப்படியே நீங்க இது பண்ணிக்கோங்க. அவ்வளோ போதும் ரம்யா, அப்படியே பிடிச்சிக்கோங்க. அப்படியே டிவி அப்படியே வாயை மட்டும் முடிக்கோங்க, எடுக்க வேண்டாம்.
இல்ல டியூப் ரொம்ப வெளியே வந்துருச்சு, பரவாயில்ல. டியூபை உள்ளார விட்டதுக்கு அப்புறம் வாமிட் வர மாதிரி இருக்கும். அப்படியே சில நிமிஷங்கள் வந்து அப்படியே பல்லுல கடிச்சிட்டு வாயை மூடிட்டு அப்படியே வெயிட் பண்ணீங்கன்னா அதே வந்து உங்களுக்கு வெளியே வந்துட்டு இருக்கும், தண்ணி அது வெளியே வந்துடும். தண்டை தவட்டி முடிச்சுட்டு தண்டை தவட்டி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல, வாட்டர் வெளியே இருக்கு அப்படின்னா மறுபடியும் ஜஸ்ட் நாக்கை வெளியே நீட்டி நாக்கோட உள்பக்கம் பேலட்ல விரல டச் பண்ணி உள்ளார போய் பண்ணீங்கன்னா வாமன தவட்டி வெளியே வந்துடும். ஸோ வாமன தவட்டி வெளியே வந்த பிறகு தண்ணி இன்னும் இருக்கும், ரிமைனிங் இருக்கும். அதே நம்ம சங்க பிரக்ஷாலனை பண்ணி கிளீன் பண்ண போறோம். சுத்துறோம் இல்லையா? அவ்வளவுதான், எல்லாரும் நம்ம வந்து சூத்திர நெட்டிக்கு ரெடி ஆகலாம். சரி, சங்க பிரச்சாரம் ரெடி ஆகலாம். ரம்யம்மா நீ பொறுமையா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்கம்மா, நாங்க சங்க பிரச்சாரம் போறோம். ஓகே, எல்லாரும் தண்ணி எடுத்துக்கோங்க. சார் சூத்திர நேத்தி ஒரு பக்கம் முடிச்சாச்சு சார், ஒரு பக்கம் முடிச்சுட்டு வரோம் சார். முடிச்சுட்டு வாங்க, நீங்க முடிச்சுட்டு வாங்க. ஓகே சார். ஓகே, நம்ம சங்க பிரச்சாரம் ரெடி ஆகலாம். ஸோ எல்லாருக்கும் சங்க பிரச்சாரண ப்ரொசீஜர் வந்து நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாட்டரை எடுத்துக்கலாம், வயிறை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 2 சொம்பு தண்ணி நல்லா குடிச்சுக்கலாம். ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல வந்து கடகட்டம் குடிங்க, வயிறு ஃபில் ஆகட்டும். அதே சால்ட் வாட்டர், வார்ம் வாட்டர் குடிச்சிட்டோமா? சார் தண்ணி ஆறிட்ட தண்ணி சில்லுன்னு ஆயிருச்சு சார், பரவாயில்லையா? ஃபில் பண்ணுங்க, வார்ம் பண்ணுங்க, வார்ம் பண்ணுங்க, வார்ம் பண்ணி ரப் பண்ணுங்க. வார்ம் பண்ணிட்டு சீக்கிரமா ஃபில் பண்ணுங்க. தண்ணி குடிச்சாச்சா? குடிச்சு குடிச்சாச்சு சார். ஓகே, பிராக்டிஸ் போலாமா? சங்க பிரக்ஷாலனோட ஆசனஸ் லைனா சொல்லுங்க, எத்தனை ஆசனஸ் இருக்கு? யூஜிசி ப்ரொஃபசர் ஜேரப் 5 இருக்குங்க சார்.
5 இருக்கு. என்னென்ன ஆசனம் இருக்கு? தாடாசனா, தாடாசனா, திரியேக தாடாசனா, ரேக்தாடாசனா, அது கடி சக்கராசனா, கட்டி சக்கராசனா. உதரகர்ஷனா. கடி சக்கராசனா 4வது வந்து திரியேக புஜங்காசனா, அதுக்கப்புறமா உதரகர்ஷனாசனா. உதராகர்ஷாசனம். ஓகே. Okay, fill it the stomach and come to the mat. சார் இப்பதான் சார் சூத்ரா இது முடிச்சிட்டோம். நீங்க முடிங்கம்மா. நீங்க பொறுமையா குடிச்சிட்டு அப்படியே வாங்க என் கூட அடுத்த ரவுண்டுக்கு ஜாயின் பண்ணுங்கம்மா. ஓகே போலாமா மேட்டுக்கு? ஸோ தண்ணி குடிச்சு முடிச்சிட்டோங்களா? மேட்டுக்கு வந்துருங்க. ரெண்டு பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. Stand in the erect posture. அந்த பாத்திரம் எடுத்து இன்னொரு இதுல அந்த பாத்திரத்துக்கு பின்னாடி கேமரா. தண்ணி தண்ணி பின்னாடி தண்ணி லேப்டாப் கீழே. சார் குடிச்சாச்சு சார். அப்படி இருந்தா உங்களுக்கு தெரியும். Okay, come to the mat. Stand in the erect posture. Raise up your both and shoulder level and bring your hands under your head, over the head. Interlock your fingers. So கைகளை மேல உள்ளங்கை மேல திருப்புறோம். ஹீல்ஸ் பண்ணும் போதே கையை மேல தூக்கும் போதே ஹீல்ஸ் அப் பண்றோம். திரும்ப கையை தலைக்கிட்ட கொண்டு வரோம். கொண்டு வரும்போது ஹீல்ஸ் டவுன் பண்றோம். ஸோ கீழே ஹீல்ஸ் டவுன் பண்ணும்போது ஃபாஸ்டா திடீர்னு குதிக்கிற மாதிரி ஹீல்ஸை டவுன் பண்றோம். ஓகே, ஹாப் டவுன். ஸோ குதிகால வந்து டம்முன்னு குதிக்கணும். ஸோ தரையில வந்து குதிகாலோட சத்தம் வந்து இங்க கேட்கணும். ஓகே, அப் டவுன், 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 அப் டவுன். ஸோ கைகளை ரிலீஸ் பண்ணிக்கலாம். 2 காலுக்கு நடுவுல ஒரு 3-4 அடி கேப் இருக்கும். நல்லா காலை பிரிச்சு வச்சிடலாம். ஸோ கைகளை கோத்துக்கலாம். மேல ஃபுல்லா கையை ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஹேல் பண்ணிக்கிட்டு கம்ப்ளீட்டா ரைட் பெண்ட் பண்ணலாம். தென் லெஃப்ட் ஃபாஸ்டா பண்றோம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் left, right, left, right, left, right, left, right, left. Relax. Then Kati Chakrasana twisting. கை ரெண்டு நீட்டிக்கலாம். Right, left, right, left, right, left, right, left, right, left, right, left, right, left. Straight Bhujangasana, கொஞ்சம் கேமரா கொடுத்துருச்சு. So later in the supine position, sorry, prone position. Sir, Rathakatti Chakrasana.
என்ன கண்ணு? அட்டை கட்டி சக்கராசனம் வரணும். இல்ல கட்டி சக்கராசனம். ஸோ கைகளை வேணும்னா புஜங்காசனம் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். டோஸை இன் பண்ணிக்கலாம். காலில் டோஸ் இன் பண்ணிக்கலாம். காலுக்கு நடுவில் ஒரு அடி கேப் இருக்கட்டும். காலுக்கு நடுவில் 2 கால் பாதம் நடுவில் ஒரு அடி கேப் இருக்கட்டும். கைகளை செஸ்ட் கிட்ட கொண்டு வந்துடலாம். புஜங்காசனம். ஸோ ரைஸ் அப் பண்ணி ரைட் ஷோல்டர் வழியா லெஃப்ட் ஹீல பார்க்கலாம். தென் ஸ்லோவா தரைக்கு வந்துடலாம். தென் ஸ்லோவா தலை ஹெட் ரைஸ் பண்ணி லெஃப்ட் ஷோல்டர் வழியா ரைட் ஹீல்ஸை பார்க்கலாம். டவுன், அப், அப், ரைட், left, right, left, right, left, right, left, right, left, right, left. Come to the squat pose. Squat positionல கொஞ்சம் கேமரா பண்ணி போடு. கொஞ்சம் அங்கேயே கேமரா மட்டும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க தெரியுற மாதிரி. சார் எனக்கு லைட்டா லோவர் பேக் பெயின் இருக்கும் சார். உதரகர்ஷன் ஆசனம் பண்ணும்போது. உதராகர்ஷன் லோயர் பேக் பெயின் இருக்கா? ஓகே. சோ 2 காலுக்கு நடுவுல ஒரு அடி கேப் இருக்கட்டும். காலுக்கு நடுவுல ஒரு அடி கேப் இருக்கட்டும். கால் பாதம் 2 தரையில நல்லா படிஞ்சு இருக்கட்டும். கை மேல 2 முட்டி மேலயும் கால் முட்டி மேல கை வச்சுக்கலாம் நிதானமா. சோ ரைட் முட்டிய லெஃப்ட் கால் பெருவிரல கொண்டு வரலாம். இப்ப ரைட் சைடு நம்மளுடைய பாடியை திருப்பலாம். லெஃப்ட் கையில வயிற்று பக்கம் அழுத்தலாம். தென் ஸ்லோவா ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு ஆப்போசிட்ல லெக் புஷ் பண்ணி, ஸோ இந்த கால் லெஃப்ட் முட்டி ரைட் பெருவிரல் கிட்ட வரட்டும். அதே போல ரைட் முட்டி வந்து நம்ம ஸ்டொமக்கு அழுத்திட்டோம். ஸோ நம்ம ரைட் சைடு திரும்பி பார்க்கலாம். எந்த முட்டி மேல இருக்கோ அந்த பக்கம் நம்ம பாடியை திருப்பலாம். லெஃப்ட் சைடு நம்ம ரைட் முட்டி அழுத்துறோம், லெஃப்ட் சைடு திரும்பலாம். தென் ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left, right, left, right, left, right, left. Good. Relax. Stand up பண்ணலாம். So காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வயிறு எம்டியா இருக்கா? ஸ்டமக் காலியா? ஃப்ரீ ஆயிடுச்சா? Okay, again you go and take water. அதே போல ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல இருந்து மறுபடியும் ஸ்டமக் ஃபீல் பண்ணுங்க. இன்னும் 2 சொம்பு தண்ணி குடிங்க. சார் திரும்பவும் தண்ணி குடிக்கணுமா சார்? திரும்ப தண்ணி குடிக்கணும். எல்லா தண்ணியும் காலி ஆயிடுச்சு. தண்ணி இல்லையா? தண்ணி வேணா போய் கழிச்சிட்டு வந்துருங்க. லைட்டா வார்ம் பண்ணா கூட போதும். லைட்டா வார்ம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது என்ன போய் 1 நிமிஷம் ஆகும். சரி, இது ஒவ்வொரு ஆசனா 10 டைம்ஸ் பண்ணணுமா? 8. குடிச்சிட்டோமா? முடிச்சு நெக்ஸ்ட் ரவுண்ட் போலாமா?
அப்படியே குடிங்க சங்கீதம்மா, கடகடன்னு குடிச்சுக்கோங்க. அது சும்மா இழுத்துட்டு வைங்க, அதையும் சிப் பண்ணி குடிக்க முடியல. எந்திரிச்சு எந்திரிச்சு நில்லுங்க, எழுந்து குனிஞ்சு நில்லுங்க, எழுந்து நில்லுங்க, இப்ப இல்லுங்க. யாருப்பா அது பிராக்டிகல் கிளாஸ்ல வந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறது? நோட்டு பேனால மிக்சியில் போட்டு அடிச்சு வாய் வழியை ஊத்தி விட்டுருவேன். திருச்சம்மா. போலாமா? ஓகே, கமான். Stand in direct position. Bring your both hands over the head, interlock your fingers. Okay, up, down, up, down, up, down, up, down, up, down, up, down. Sit again. Up, down, up, down, up, down, up, down. Good. So கைகளை மேல நீட்டிக்கலாம், அப்படியே ரைஸ் பண்ணிக்கலாம். Spread your legs as much as can. So உங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு ரைஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் காலை வந்து நல்ல தூரமா வச்சுக்கோங்க. ஓகே, bend right, left, 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 right, left. Relax. Kati Chakrasana. Right, left, 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 right, left. Bhujangāsana. கால் நடுவில் ஒரு கேப் இருக்கட்டும். ஹீல்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். டோஸ் இன், கால் பெருவிரல் தரையில் குத்தி வச்சுக்கலாம். ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left, right, left, right, left, right, left, right, left, right, left. Vikrasana. Squatting position. Right, left, 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 right, left. Relax. குதிரை கர்சாசனம் பண்ண முடியல, கிரவ் வாக்கிங் பண்ணிக்கோங்க. கிரவ் வாக்கிங் பண்ணுல so crow walking. ஆஃப்டர் த ப்ராக்டிஸ் அப்பயும் உங்களுக்கு ஸ்டொமக்கில் வந்து தண்ணி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, ஸ்டொமக் எம்டியா இல்லைன்னா இன்னொரு ரவுண்டு பண்ணுங்க, சரியா போயிடும். ஸோ பண்ணதுக்கு அப்புறம் அது ப்ராசஸ் என்ன பண்ணுமோ, சட்டம் அதன் கடமையை செய்யுங்கிற மாதிரி அது பாட்டுக்கு அது வேலையை செய்யும். ஒன்றாவது லூஸ் மோஷன் போகும். அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டு இதே மாதிரி பண்ணிங்கன்னா குடிச்ச தண்ணி சுத்தமாக வெளியே வர ஆரம்பிச்சிடும்.
சங்கீதம் என்ன கொஞ்சம் ஃபாஸ்டா அழுத்துங்க, ஒன்னாகாது, அழுத்துங்க ஃபாஸ்டா. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ம் எஸ் வெங்கட்ரமணையா ஸ்டார்ட். அடிங்க பட பட படன்னு க்ளீன் ஆகட்டும் எல்லாம். அவ்வளவுதான். சார் இதெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்க பண்ணிடுவாங்க. வயசானவங்களுக்கு எப்படி நம்ம கிளென்சிங் கொடுக்குறது? அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு அவங்க பண்ணுவாங்க. ஓகே. பட் அதெல்லாம் கஷ்டமா இருக்காதா சார் அவங்களுக்கு? அதுல ஒரு கஷ்டமா இருக்காதுதான். இல்ல சார் நிஜமாவே கேக்குறேன். ஏஜ் பொறுத்து கிளென்சிங் டெக்னிக்ஸ் மாறுமான்னு கேக்குறேன். அட எங்கம்மா ஏஜ் இருக்குங்க பாருமா, வயசானவங்கள இவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ப்ரூவ் பண்ண கூட நம்ப மாட்டேங்கிறீங்க. சங்கீதம்மா பாருங்க 65 வயசு எப்படி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. கிரிஜாம்மா தெரியுதா இல்லையா? மீனகுமாரின்னு ஒரு பையன் இருக்கான் பாருங்க. தெரியலையா? இருங்க ஸ்பாட்லைட் பண்றேன். ஸ்பாட்ல தான் இருக்காங்க. அவங்க பக்கத்துல இல்லை. ஓகே சார். ம்